அந்த பாட்டு எழுதுனவ நேர்ல இருந்தா ஒரேடியா தூக்குலயே தொங்கிருப்பான். அந்த பாட்டு எழுதி கானா காமிச்சதே நான் தான். ஐயோ ஐயோ, நீ இருக்கிறதானே எஸ்பி பாலசுப்ரமணியம் மேல போய் சேர்ந்தாரு. எப்பேற்பட்ட பாட்டு உன் ஜென்மத்தை தாலிக்கொடை பாவி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா அந்த கதையில விட்டுதலே எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் உனக்கு புது புது வேலை விடுவேன். மொத்த வேலை நீ தான் செய்யணும். செய்ய முடியாது. ஏண்டா? நீ சொல்ற வேலை நான் செய்தா எனக்கு என்ன ஆதாயம்? நான் சொல்ற வேலை நீ செஞ்சா உன்னை கவனிக்க வேண்டியதுதான் கவனிப்பேன். அம்மா என்ன கவனிக்கிறியா? அம்மா இப்ப ஒரு வார்த்தை சொல்லுமா, டேங்க் மேல ஏறி அங்க கீழே குதிக்கணுமா? அங்கிருந்து ஏறி குதிக்காதே, கையை நினைச்சுக்கணும் ஏற உயரத்தோடு. என்ன தொட, என்ன கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு, அதை கூட செய்யணும். அடைச்சி ஓட காரி வச்ச கத்துனே எப்படி நாட்டுக்கு வந்தாச்சு. நாட்டுக்கு வெளியே அம்பா காலமர பொறமாக்கு வெளியோட மயிர போடாங்க பிறந்தடா. முதல்ல அடி நீ பார்த்த, ரெண்டாவது அடி தெரியுமா தெரியாத நான் எடுத்து விட்டேன். ஏய் நீ வரமாடா. டேய் இந்த நாட்டுல மகன் நிக்காங்க இல்லையா? சாதாரணமா வேணவா? மகன் எடுத்து பாக்க போறேன். ஆமா. வாந்திகலமா. ஊராண்டி கால தீர்க்காயத்தோட வாழ வேண்டும் என்று மனதார வாசி. பார்த்ததில்லை, யார் என்று தெரியாது. பார்த்த உடனே அம்மா என்னை வாழ்த்துக்கள் என்று உரைக்கின்றாலே யார் இவள்? யாரு தெரியலமா? பெண்ணே யார் நீ? அம்மா இது கால கலவரத்தை தரவுயாக திருத்திரவாக தண்டரை போட்டு கொண்டு வந்தார். என் நாட்டுக்கு புதிதாக பணிப்பெண் தேவை என்று புதிதாக வரக்கூடிய பணிப்பெண் தாக்கி. பணிப்பெண்ணா? பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பெண்ணெடுத்து பெண்ணை போல இருக்கின்றார். உண்மையாக மகாலட்சுமி போல இருக்கின்றார். இவளடா பணிப்பெண் இருக்காதம்மா. அம்மா இந்த பாவிக்கு சின்னஞ்சிறு வயது முதல் இந்த வயது வரை நான் தாய் முகத்தையும் பார்த்தது கிடையாது, தந்தை முகத்தையும் பார்த்தது கிடையாது. நான் ஒரு அனாதை பொண்ணுமா? உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டால் யாரும் அனாதை கிடையாது. எந்த மூலையிலாவது எங்கேயாவது ஒரு சந்தமதம் இருக்கத்தான் செய்யும். அந்த சந்தமதம் நானாக இருக்கின்றதா? இனி முதல் கொண்டு உன்னை பெற்றெடுத்த தாயாக நான் இருக்கின்றேன். எனக்கு மகளாக இருந்தாலும் இந்த பாவி இந்த சொந்தத்தை தான் தேடி வந்தேன். அப்படியா? பார்த்தாவே தெரியுது நீங்க ரொம்ப கடுப்பா இருக்கீங்க, சோர்வா இருக்கீங்கன்னு இருக்கு. அம்மா உங்களுக்காக நான் வரும்போது என் கிராமத்துல இருந்து 10 எருமாடு பல கறந்து அதை துண்ட காய வச்சு எடுத்து. அப்படியா? ஒரு பெண்ணுக்கு தான் தெரியுமா தாய் நர்மி எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு கிராமத்தில் இருந்து வரும்பொழுது 10 எருமாட்டு பாலை கறந்து காய வச்சு கொண்டு வந்திருக்காங்க. பாலா முன்ன பின்ன பாலை பார்த்தது இல்லையோடா? எருமாட்டு பாலான்ற பால் என்பது எப்படி இருக்கும்? பால் என்பது அத்தனை வெண்மையாகத்தான் இருக்கும். விளையாண்டு இருக்கின்றே என் மீது உள்ள அக்கறையால் கொண்டு வந்திருக்கா. அதை சாப்பிட அவளுக்கு எவ்வளவு கஷ்டம். கலக்கல ஒரிஜினல் 950 பட்டுன்னு செத்துரும். இந்த பாவி நான் பண்பா எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கா இது அல்வா எடுத்துக்குமா? ஆகிட்டுமா. பார்த்தாயா என்ன மனம், என்ன மனம்? இதுவரை இப்படிப்பட்ட மனத்தை நான் பார்த்ததே இல்லையா? இதன் மனமே இப்படி இருக்குது என்றால் அருந்தினால் எவ்வளவு சுவையாக இருக்கும். சந்தேக பேர் வழி எப்போது பார்த்தாலும் எப்போதும் சந்தேகம் பிடிக்கிறது. சந்தேகப்பட்டு பட்டு பட்டு தான் தான் பொண்டாட்டி தம்பிக்கார தள்ளிட்டு போயிட்டான். ஒருவர் மீது நம்பிக்கை வாழ்க்கை சிரிக்கும். ஒருத்தரை சந்தேகப்படுத்தி இன்னொரு நிறுத்திவிடு. எவ்வளவு அக்கறையா கொண்டு வந்திருக்கா. இதை சாப்பிடல நான் மனசு எவ்வளவு வேதனைப்படும். நான் சாப்பிடுதேன்.
என்னம்மா டேய், என்ன கஷ்டப்படுதா என்ன சுவை என்ன சுவை மனதான் அப்படி இருக்குது என்று பார்த்தால் இது சுவையும் அப்படி இருக்குதுடா. அப்படியா ஏய், சுவையா இது வரையில் இப்படிப்பட்ட பாலை நான் அருந்ததே கிடையாது. அப்படியா? அந்த தேவமிர்தத்தை சாப்பிட்டது போல இருக்குடா. ஐயோ ஐயோ ஆமாடா. டேய், கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாமா எனக்கு வேணாமா எருமாட்டு பால் எவன் சாப்பிடுவான் எருமாட்டு பால் உனக்கு வேணாம். ஒடுங்காது உனக்கு ஒத்துக்காது. என்னடா என்னடா இது நெஞ்சு எரிகிறது, தலை சுத்துறது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் எருமாட்டு பால் சாப்பிடாத கேட்டீங்களா டேய், கேட்டியா சந்தேகம் சந்தேகம் தானே. சந்தேகம்தான். ஏண்டா, பழக்கமில்லாத பாலை இப்போது நான் அறிந்தினேன். புதிதாக சாப்பிட்டது நான் தொண்டை எரிச்சலா கூட இருக்கலாம் இல்லவா? அவங்களை பார்த்தா சந்தேகம் வந்துப்பா ஏன்டா சந்தேகப்படுறேன்? எனக்கு உன்னோட சேர்ந்து சேர்ந்து சந்தேகம் வந்துவிட்டது. போன தூரமா. ஏம்மா, இது வேற ஒண்ணும் கிடையாது. உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக இதுல பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் குங்குமப்பூ கூட போட்டு எடுத்துருக்கு. அப்படியா? ஆமா. ஏய், பர்த்தாயடா, ஒருவர் மீது அளவு கடந்து அன்பு வந்து விட்டால் இப்படித்தான் எதையுமே அதிகமா போடுவாங்களா? என் மீது உள்ள பாசத்தால் இதில் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் திராட்சை குங்குமப்பூ வரைக்கும் போட்டு குங்குமப்பூவா எவ்வளவு பாசத்தை பார்த்தாயா, எவ்வளவு பட்டை பார்த்தாயா, எவ்வளவு அன்பை பார்த்தாயா? என் மீது உள்ள அக்கறையால் எவ்வளவு போட்டிருக்காரு. சாப்பிட போ என்னதான் இருந்தாலும் கொடுத்தது நான் மட்டும் மருந்துவது அவ்வளவு நல்லா இருக்காது. மருந்து பொருளை பாக்கி வைத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏம்மா, உன் கூட வந்திருக்காரு அவர் யார்? அவர் கிடையாதுமா, அவ பேரு அல்லிமா. அவ 5ஆம் பாலினம். அல்லிமான்னு கூப்பிடுங்க, அண்ணனோட போட்டு வருவா பாருங்க. அல்லிமாவா? விசாரிக்க பேரு அல்லிமா. ஏய், ஏண்டா, என்ன நடை, என்ன உடை, என்ன அழகு. ஏய், நங்கைக்கு என்று ஒரு சிறப்பு என்று சொல்லுவாங்க. அதுல திருநங்கைக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த திருநங்கை இந்த அம்மா கிட்ட பிச்சு. அவருக்கு கண்ணு மணி ஓட்டுறாக்குது கண்ணு மணி ஓட்டுறாக்குது ஐயா, அவர் இல்லாது அந்த அம்மா அந்த அம்மா கண்ணு மணி ஓட்டுறாக்குது ராஜாருடைய பிட்ரு. பீட்டர் அவரு பிட் பண்ற பீட்டர் நீ அங்க நேரா பாரு பாய் முதல்ல சங்கரி அக்கா பாமர்த்தியமா குரு ஏண்டா, அழகென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன அழகை பார்த்தாயா? இந்த அழகை பார்த்து தான் கம்பெனி வாத்தியார் வந்துட்டுக்கிறோம். முதல்ல போனாரு கையை உடச்சிட்டு வந்தாரு, ரெண்டாவது போனாரு காலை உடச்சிட்டு வந்தாரு, இப்ப இடுப்பு உடச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லமா வேற? ஆச்சு பண்ணாரு ஏய், இந்தமா பார்த்தோன்னே ஏய், என் மனசு மாறி போதுமா பின்ன 6 மாசம் ஆச்சு தம்பி போடா நின்று போட்டான். என்ன பண்ண சொன்னா சும்மாருமா போட அப்படி சொல்லுங்கம்மா. பால் குடிச்சு. ஐயோ நான் தான் விஷம் கலக்கணும், நானே குடிச்சிட்டு சாப்பிடணுமா? ஏண்டா, டேய், பால் தடை கொடுத்து விஷம் ஒண்ணு தரலையே. ஏண்டா அப்படி அலற வச்சுன்னு ஓடுறாங்க? நான் அதை சாப்பிடக்கூடாதுங்க. எதற்காக? நான் வயசுக்கு வந்து 9 நாளாவது. அதுலயும் 9 நாள் ஆகுது. அதனால சாப்பிட மாட்டேன். சுத்தி போறது கூட ஆள் இல்ல. உனக்கு அது 2 அங்கிள் யாருன்னா அனுப்புனீங்களா? அந்த அங்கிள் நான் அந்த அங்கிள். இன்னைக்குதான் புதுசா வந்துக்கிறோம் அந்த அங்கிளே கூட்டிட்டு போ அவன் எதுக்கு துணிஞ்சிருக்கான்? நான் யாரா இருக்கிறோம் ஒண்ணு போடுறதுக்கு. டேய், ஏண்டா, இந்த பாலை அருந்துவதற்கு உனக்கு கொடுத்து வைக்கவில்லை, எனக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலை. நான் மட்டும் மருந்து வேண்டும் என்று அந்த ஆண்டவனை எனக்கு அனுப்பியிருக்கிறான். போட போட போட. அளவுக்கு மீறி நான் அமிர்தமும் விஷம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது நிறைய சாப்பிட்டு விட்டு மயக்கமாக இருக்கிறது. சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு சாப்பிடுறேன். பத்திரமா வச்சிரு, குடிச்சிரு போறேன். ஆடி ஜோடியா. என்னடா, டேய், மூதேவி, என்னடா உனக்கு? ஏன்டா அப்படி வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன்? என்னடா உனக்கு? நான் பேசுங்க ஆமாண்டா. உங்களுக்கு பைத்தியமா யாரு பைத்தியம்? பைத்தியம் தான்டா. நான் பைத்தியம் தான்டா. எது பேச இவ்வளவு எல்லாரையும் வச்சிரு குப்பு காட்டுறோம் பாரு. நான் பைத்தியக்காரன். பைத்தியம் தான்டா ஆகணும். இது பண்ண சாப்பிடுமா எது பேசலமா நீ எதுவும் பேசல. எதுவும் பேசல. ஏய், உண்ட மயக்க தொண்டருக்கு உண்டுன்னு சொல்வாங்க. அப்படி இருக்கும்போது அதிகமாக சாப்பிட்டு விட்டு மயக்கத்தில் பெருமையாக கூட இருக்கலாம். அதேதான் உன்னோட சேர்ந்து சேர்ந்து சந்தேகமே வந்துட்டு இருக்கு. சந்தேகம் பண்ணாத. போட 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 போட. ஆடி
நான் தனிமையில் வாடி தவித்தேனே நானே இறைவா. நான் தனிமையில் வாடி தவித்தேனே நானே. நான் தனிமையில் வாட தவிக்கின்றதேனோ இறைவா. தாய்ந்தவர் தீயோர் என்றும் வேதம் கொள்ளாது, ஜாதியில் மேலோர் என்றும் தாய்ந்தவர் தீயோர் என்றும் வேதம் கொள்ளாது. எல்லோரும் முடிவு தவிக்கின்றதேனோ இறைவா. நான் தனிமையில் வாட தவிக்கின்றதேனோ இறைவா. பெருமையே ஆண்டி எங்கே அரசனு எங்கே, அறிஞர் எங்கே அசடனு எங்கே, ஆவி போன பின் கூடுவார் எங்கே. நான் தனிமையில் வாட தவிக்கின்றதேனோ இறைவா. நான் தனிமையில் வாட தவிக்கின்றதேனோ இறைவா. ஈசன் போர் பாதம் தன்னை நாடிடையோகி, எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே. நான் தனிமையில் வாட தவிக்கின்றதேனோ இறைவா. தனிமையில் வாட தவிக்கின்றதேனோ இறைவா. பெண்மையே பாவி, பெண்ணென்றால் பேய்க்கு மனமிறங்கும் என்றார்களே, பேய்க்கொல்லா மனக்குட உனக்கல்லடி பாவி. இப்படி சாட்டை கொண்டு வேட்டி அணுகின்றாயே வெறி பிடித்து வயசான காலத்துல மூணு திரும்ப போட துப்பில்லாம அம்மால உன்னை எவடி கருத்தால் நடந்ததா சொன்னவன். அதிகாரம் போற நீ யாரடி? யார் இந்நாட்டு மகாராணி? நான் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை கொன்று குவித்திருப்பேன். இதுவரையில் உன்னை விட்டு வைத்திருக்கின்றேன். எதற்காக? என்னை வந்த உடனே அம்மா, என்னை பார்த்த உடனே அம்மா, என்னை அழைத்த உடனே அம்மா என்று அழைத்தாயே. தாய்ப்பாசம் தடுக்கின்றது. இல்லை என்றால் இதே இடத்தில் என்ன பண்றது? நான் ஆல்ரெடி உனக்கு ஃபிட்டிங் வச்சுட்டேன். நீ குடிச்ச பாத்தியா பால்? பால் அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? உன் அன்பு இருந்தது, உன் பாசம் இருந்தது.
அம்மா என்று அழைத்தாயே அந்த அன்பு இருந்தது. அதுதானே எனக்கு கட்டினேன். ஏய் நீ குடிச்ச பால்ல விஷத்தை கலந்து ஆமா ஆமா நான் குடித்த பாலை விஷக்கலந்தாயா? அடி பாவி, நல்லவளை பொண்ணடித்து இப்படி பாலை கொடுத்து பாலில் விஷ கலந்தேன் என்று உரைக்கின்றாய். அடி பாவி, நாங்கள் என்னடே உனக்கு துரோகம் செய்தோம், நாங்கள் என்னடே உனக்கு பாவம் செய்தோம், இதற்காக இந்த பாலில் விஷ ஏய் நான் என்ன முதல்ல நான் யார் தெரியுமா? இதே நாட்டிலே காலகாலவர்களுடைய தளபதி யார் தெரியுமா? நல்லவர் நல்லவர் நாடு போற்று மயக்குள்ளவர், அப்படிப்பட்டவருக்கு உனக்கு என்ன சம்மதம் இருக்கிறது? இதே நாட்டிலே காலகாலவர்களுடைய தளபதி அந்தரங்க காதலி ஏய் சகுந்தலா. ஆமா போதும் நிறுத்தடி. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான காதல் எப்போ ஒண்ணு கேட்டு போல விழாவை நிறுத்த முடியுமா? உயிரா போனாலும் நிறுத்த முடியாது. தெரியலையா? நான் யார் தெரியுமா? நான் தான் தேவடியா எனக்கு கூட்டி கொடுக்குற டாபர். ஆமா, 2 பேரும் பைபாஸ் காண போய் நிக்க வேண்டியதானே. பைபாஸ்ல கஸ்டமர் ஆளுங்க வரலப்பா, வந்தாங்க ஒரு 4-5 பேர் வராங்க. 150 200 தான் கொடுக்கறாங்க டோல் கேட்ல. யார் நம்ம வீதி செத்துட்டு? ஏய் நான் யார் தெரியுமா? இதே நாட்டிலே காலகாலவர்களுடைய தளபதி யார் தெரியுமா? அவருடைய அந்தரங்க காதலி பேர் சகுந்தலா. நாட்டு தளபதி யாரு? அந்தரங்க காதலியா? ஆமா இருந்தா ஓடி வந்தாங்க சதிகாரனா. இந்நாட்டு மகாராணி தளபதி பட்டத்தை கொடுத்தாங்க. ஆனா நீங்க மூவருமாக சேர்ந்து எங்க நாட்டிய கருவாருக்கு வந்தீங்களா? இப்ப போறீங்க. ஏய் அலி ஏய் பையனே நம்ம செஞ்ச கொலை இவன் கண்ணார பாத்துட்டான். இவன் கண்ட உயிரோட இருந்தா நம்ம 2 பேர் உயிருக்கு ஆபத்து. ஆமா கலக்காரன் போய் பாதாளத்துல சாலடி எத்தனை புட்ட போறே? 999 புட்ட போடு. ஏய் சாமி ஆம்பாயிட்டு தான் இருக்கணும். ஜென்மத்துக்கு அவன் வெளியே வர கூடாது. டேய் அவன் நல்ல விளையாடுறான். அவளா கூட என்னடா? டேய் என்ன கவனிக்கிறேன்னு சொல்லிக்கறாங்கடா. கவனிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல கவனிக்க போறாங்க பாரு. இந்த கொலையை பார்த்து நம்ம இருவரும் மட்டும் தான். என்ன சிறையில போட்டு நீ வெளிய வந்தா உன்ன போட்டுவாடா அவ. என்ன போட மாட்டாங்க பாரு ராத்திர. அப்படியே டேய் அவ போறவனுக்கு புளியா சொல்லி இதுதான். நான் அவளுடைய பெருமையை சொல்றேன் கேளுங்க. சொல்லு. தெருவிலே வெறி பிடித்து திரிதே நாய். நாய்க்கோ பல்லுல வேஷம். மதம் கொண்ட யானைக்கோ தந்தத்தில் வேஷம். அருகில் நகர்ந்து வரும் பாம்புக்கோ பல்லுல வேஷம். மேலுக்கோ கொடுக்கல வேஷம். தேவடியாளுக்கு உடம்பெல்லாம் வேஷம். ஆட்டாத ஏய். எனக்கு டென்ஷன் ஆகுது ஆட்டாத கம்முனு. ஏய் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. காலமோ நேரமோ சேர்ந்து வரப்ப கண்டிப்பா நீங்க 3 பேரை பதில் சொல்லியா வரணும். விடிகாலை 5 மணிக்கு வந்த ஏன் கையால தர நாய் எட்டி போய் உங்களுக்கு பேசலனா சொல்லு ஒருத்தர் மாதிரி குத்துது உனக்கு வாயில. ஆமா தேனுக்கு வாயில கொஞ்சம் நக்கறியா? என்ன சொன்னா? விடிகாலை 5 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி போய்டுடா நான். ஏன்னா எப்பன்னா போடா நேரா பாத்து பேசு. ஆமா உன்னதான்டா கத்தியத்துல நட்ட பாரு. வெட்டி போன் எடுத்து வாங்க. நேரா பாத்து பேசுடா. டேய் நல்லா தான பாக்கலாம். கேஸ பாத்துக்கடா. டேய் விடிகாலை 5 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி போய்டுடா நானே. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. டேய் விடிகாலை 5 மணில யாரும் காட்டடா. நான் சொல்ற வேலை எல்லாம் செய்தா நான் உன்னை கவனிக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்ப கவனிக்க மாட்டேன். ஏன் நின்னாதான் கவனிப்பேன். கவனிப்பாங்களா? பாரு பையா காலை 4 மணிக்கு கவனிக்கிறான். 4 வேலைக்கெல்லாம் தாங்காது கட்ட. நான் 4 மணிக்கு தானே கவனிப்பேன். ஒத்த இப்ப கவனி. முடியாது. முடியாதா? ஆமா. ஒத்த நாட்டு மகாராணி கொலை பண்ணல. இந்த நாட்டு இளவரசர்கள் 2 பேரும் வராங்க. அவங்க கல்வி சொல்றேன். எங்கடா போறே? கரும்பு இப்பதான் கோலத்துக்கு மழை கோலமே போட்டு முடிக்கல. இனி இந்த சகுந்தரா யாரு பார்க்க தெரியணும். இப்போ இந்த சகுந்தரா ஆரம்பம் போலாமா?